என்னக்கா காலங்காத்தால அழகான ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேன், இப்படி அநியாயமா கெடுத்துட்டீங்களே. என்னது கனவா? அப்பா அங்க பூஜை முடிச்சு ரெடி ஆயிட்டாரு, எங்களை பிடிச்சு கத்திட்டு இருக்காரு. அப்பா அப்பா ரெடி ஆயிட்டாரா? ரெடி ஆயிட்டாரு. சீக்கிரம் கிளம்பு, வா வா சீக்கிரம் வா. ஐயோ முருகா, மாப்ள டீசன்சி எல்லா விஷயத்திலும் இருக்கணும். பேண்ட் ஷர்ட் போட்டா மட்டும் பத்தாது. நான் குடிக்கிறேன் பாரு. லுக் அட் மீ. மாமா, மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இதுல என்ன நக்கல் பண்றீங்களா? நானே பெட்டர். என்னடா நீ பெட்டர்? அவங்க ரெண்டு பேரும் யாரு? இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க. என் வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறாங்க. ஆமாமா, 13வது இட்லி போயிட்டு இருக்கு. சாப்பிட்டு மேடா. என் முத மாப்பிள்ள என் ஒயின் ஷாப்ல பொறுப்பா கவனிச்சுக்கிறாரு. என் ரெண்டாவது மாப்பிள்ள என்னோட ரைஸ் மில் எல்லாம் கவனிச்சுக்கிறாரு. மாமா என்னை பத்தி ஒண்ணும் சொல்லி. இதோ உங்க மாம இந்த குடும்பத்துக்காக எனக்காக கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்காம தியாகம் பண்ணி இருக்கான்டா. இவருக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல. அவன் என்னடா சும்மாவா இருக்கிறான்? கந்து வெட்டி கூட்டாவது 4 காசு சம்பாதிக்கிறான். இல்ல எந்த கந்து வெட்டி அசிங்கமா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பைனான்ஸ் கம்பெனி கௌரவமா சொல்லுங்க மாமா. டேய், அவன் ஊரை சுத்திட்டு என் கௌரவத்தையே குறைச்சிட்டு இருக்கான். இப்ப உன் கௌரவதி ரொம்ப முக்கியமா? எதுக்கு இந்த நாய்களை எதுக்கு வருவோம்? நீங்க சொன்னா முருகனே சொன்ன மாதிரி மாமா. நீங்க பேசுங்க மாமா. இங்க பாரு, காப்பி ஆறுதுங்க மாமா. மனுஷனே கோச்சிட்டு இருக்கிற நீ மட்டும் ஏன்டா நான் சொல்றதை கேட்காம அடம் பிடிக்கிற? அக்கா, மத்தியான லஞ்சுக்கு என்ன ஐட்டம் பண்ணிருக்கீங்க? முருகா, காலையில சாப்பிட்டதுக்கு இன்னும் கை கழுவல, அதுக்குள்ள மத்தியானம் தின்றத பத்தி யோசனையா? ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? அப்பா, இவங்க 3 பேர் வேலையை நான் ஒருத்தனே செய்வேன். அதுக்கு ஒண்ணும் பெருசா பிரெயின் எல்லாம் தேவையில்லை. நான் ஒரு கிரியேட்டர்ப்பா, என் ரேஞ்சே வேற. என்னடா பெரிய ரேஞ்சு? இவன் உருப்பட மாட்டான்டா. இவன் திருந்தனா உடனடியா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்பா, இப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா என் கனவு என்ன வருது, என் ஃபியூச்சர்ல என்ன வருது? உன் ஃபியூச்சரை பத்தி எனக்கு அக்கறை இல்லையா? தரகனை வர சொல்லிட்ட, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ண போறேன். அவள உனக்கு ஏன் கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்ல? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எந்த நாய் சொல்லிச்சு? எங்க அப்பா எனக்கு பார்க்க போற பொண்ணு எனக்கு பிடிக்கல. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா, அந்த பொண்ணு தான் மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாப்ள, எங்களுக்கு தெரியாம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? யார் அந்த பார்ட்டி? பார்ட்டி எப்படி மாப்ள? பார்ட்டியோட பர்சனாலிட்டி எப்படி மாப்ள? மாமா, நான் சொல்றேன்னு தப்பான்னு நினைக்க கூடாது. நம்ம வம்சத்துல அப்படி ஒரு ஃபிகரை பாத்துருக்கவே முடியாது மாமா. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. எல்லாருக்கும் சுண்டுனா தானே மாமா ரத்தம் வரும். இவளுக்கு சுண்டணும்னு நினைச்சாலே ரத்தம் வரும் மாமா. அவ்வளவு கலரு. மாப்ள, இப்படிப்பட்ட பார்ட்டியை மடக்கிறீங்க எங்க தியேட்டர்லயா? யோ, உன் டேஸ்டே தப்பா இருக்கு. திருவிழால பிடிச்சிருப்பாப்ல. அதெல்லாம் டெவலப்மெண்ட் ஏரியாடா. லவ் உருவானதுக்கு அப்புறம் வளர்க்குற இடம் அதெல்லாம். லவ் எங்க உருவாச்சுன்னு தெரிஞ்சா தானே பார்ட்டி தேடி கண்டுபிடிக்க முடியும். மாப்ள, உங்களுக்கு பஸ்ல பாத்தீங்களா? கிளாஸ் ரூம்ல, காலேஜ்ல, பக்கத்து வீடா, பக்கத்து தெருவா, பக்கத்து ஊரா, பக்கத்து டிஸ்ட்ரிக்டா, பக்கத்து ஸ்டேட்டா, பக்கத்து கண்ட்ரியா? யோ, எதை கேட்டாலும் இல்ல இல்லைன்னா அப்புறம் எப்படி அவளை நாங்க தேடி கண்டுபிடிக்க முடியும்? அவளை 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 அட அவளை தாயா எங்க பாருன்னு சொல்லியா? என் கனவுல பார்த்த மாமா. டேய், ஊருக்குள்ள எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? வர வர உங்க இம்சை தாங்க முடியலையடா. மாமா, லவ் பண்றது தப்பா? லவ் பண்ணுங்கப்பா, யார் வேணானா? ஆனா அதுக்கு ஒரு அளவு இல்லையா? முதல்ல அனாதைகளை லவ் பண்ணீங்க, அப்புறம் அப்பனாத்தா பேர் தெரியாதவர்கள் லவ் பண்ணீங்க, அப்புறம் ஆதரவு இல்லாதவர்கள் லவ் பண்ணீங்க, அப்புறம் கண்ணுலயே பார்க்காம கடுதாசிலே லவ் பண்ணீங்க. ஓகே, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். இப்ப டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கு. ஆனா ஒரு பேஜர்ல லவ் பண்ணு, ஒரு செல்லுலார்ல லவ் பண்ணு, ஆனா இன்டர்நெட் லவ் பண்ணுப்பா, யார் வேணானா? கடல் கடந்தா போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவானா? கடவுள் நீ ஒருத்தி காதலிச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது எவனால கண்டுபிடிக்க முடியும்? என்ன பண்ண நியாயம் நினைச்சிட்டுப்பா மாப்ள. இவர் ஃபீலிங் கரெக்ட் தானே? நீ சரியா சொன்னா தானே இவர் குறிப்பா பிடிக்க முடியும். ஒரு அடையாளம் இருக்கு. என்ன 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 அடையாளம்? என்ன அடையாளம்? ஐயோ, அடையாளம் இருக்கா சகல? அவளுக்கு இதயத்துக்கு கீழே இடுப்புக்கு மேல அழகா அம்சமா ஒரு மச்சம் இருக்கு மாமா. சூப்பர் லொகேஷன் மாப்ள, சூப்பர் லொகேஷன். ஆனா அந்த மச்சத்தை தேடி அலையறானே அந்த நாய்க்கு அதுதான் சூசைட் பாயிண்ட். ஏன் மாமா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது? எப்படிமா அவ்வளவு முடியும்? காது வரைக்கும் மீச வச்சிருக்கான் வீரப்ப. அவனையே காடு ஊரா தேடிட்டு இருக்கானுங்க. அவனா சரண்டர் ஆனதான் உண்டு. கண்ணுக்கே தெரியாத இடத்துல ஒரு மச்சத்தை சொல்லி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கறியே, என்னோட எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கலாம்னு பாக்குறேன். என்ன மாமா, எனக்கு நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க, நீங்க கூட நான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. மச்ச கண்ணு நான் எங்க தேடி எப்படி எழுதுறீங்க? நீங்க எழுதிய கண்ணு தூசி விழுந்து தொடச்சேன். அப்படியா? நீ அழுது ஏசி சேர்த்துக்கலான்னு பார்த்தேன். சரி விடுமாப்ல, அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சு தரேன். ஐயோ ஏங்க, உங்களுக்கு 7 வயசாது. தம்பிரா கனவு கிணவனு வளர்றானா? நீங்களே இப்ப சமமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களே. இத பாரு, மிரட்டுறதே கழுதியோட கம்பேர் பண்றதே எல்லாம் புருஷனோட நிறுத்திக்க. நாங்க பேச்சுலர்ஸ். சீத்துப்பா, கேன் ஐ ஹெல்ப் யூ? என்ன ஹெல்ப்? எது? ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இங்க இருங்க.
மச்சம் கிச்சன் அங்கங்க சுத்துறதா இருந்தா அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். என்ன பாக்குறீங்க? எங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்றேன், எனக்கு மச்சம் வேண்டாம். உள்ள வாங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. உட்காளுங்க டிஃபன் ஸ்கேம் விளையாடுறாங்க மாப்ள. இவனுக்கு மச்சம் பார்க்க போய் அந்த இடத்துல ஸ்லிப் ஆயிட்டான்னு வையே, அவனுக்கு வாழ்க்கை பிரச்சனை ஆகும் இல்லையா? அதட்டு மாப்ள, இந்த மச்ச பாத்திய கனவுல பாக்குறிய, அப்ப கூட ஒரு 30-35 வயசுல மெச்சூர்டான ஃபிகர் ஏதாவது பாத்தியா? ஏன்? இல்ல உன்னால கனவுலையாவது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கலாம் தான். சாரி மாமா, அது ஒரு மிஸ்ட் எஃபெக்ட்லயே வருதா? நம்ம கான்சென்ட்ரேஷன் பூரா நம்ம ஆள் மேலே இருக்கு. பெருசுங்களெல்லாம் அந்த கவனிக்கிறதே இல்ல. நாளைக்கு வேணா பார்த்து சொல்றேன். அது விட அது ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு கனவுல கூட வாழ்க்கை ஆகி போச்சு மாப்ள. we do bachelors, we do. மாமா, டூ ஆர் டை. டை கன்ஃபார்ம். do what to do.